இவ்வளோ நாளாக இவனுங்க 2 பேரும் நம்பி நின்றேன். இவனுங்க தான் நம்ம உலகம், இவனுக்கு 2 பேர் தான் நம்ம வாழ்க்கை, உறவு எல்லாமே நினச்சிருந்தேன். கேவலமான பசங்க, கேடுகட்ட பசங்க, ஊர் உலகம் எல்லாமே சொல்லிச்சு. ஏன்னா இவனுக்கு 2 பேரும் கூட வச்சு சுற்றி நிற்கிற, என்னடா ஆயிடுச்சு உனக்கு, பைத்தியம் முடிச்சா பைத்தியக்காரன் நாயே போடா அவனை விட்டு ஒழிடா அப்படின்னு சொன்னானுங்க. இல்லடா செம்ம டைப்பாக இருக்கானுங்க 2 பேரும், என்னடா நினச்சினுக்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சா ஒரு மாதிரியா கேட்டு விட்டேன். ஆனால் கடைசியில் தான் தெரியுது நன்றி கெட்ட பசங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் நான் சாவச்சிட்டு போனாங்க. முந்தா நேற்று கூட என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் இவனுங்க 2 பேரும் கூட சுத்திங்கிறேன்ட்டு. என்னடா எல்லாம் சொல்றீங்கன்னு நினச்சிருந்தேன். சத்தியமா சொல்றேன், அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. ஒருத்தனை காட்டுறேன் சக்கரை, இன்னொரு தூமையை காட்டுறேன் உப்பு. இவனுங்க 2 பேரும் ஓய்ச்சி கடாச்சிட்டு இருப்பானுங்க தலைவா. நேற்று மூளையில ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருந்தது, அப்படியே ஒரு 10 பேர் உட்காந்து அழுத்துற மாதிரி, வலிக்கல அழுத்துற மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்றேன். பிபி 199 நாட் அவுட் தம்பின்றாரு. இன்னும் ஏறுமா உங்களை வச்சுக்கணும் தான். அட பாவீங்களா இதோட உங்களை ஓய்ச்சி கட்டி தலையை சுத்தி தூக்கி இதை தண்ணியில போடலான்னு வந்துக்கிறேன் பாருங்க. வாய்ப்பே கிடையாது தலைவா. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, எப்படி வெள்ளையா இருக்கிறவங்க கூட கூடு நல்லா கியூட்டா பழகுவான், ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்க கூட அதை எப்பா தாலி அறுத்துட்டு போடுவான், நம்ம நடு தெரு கொண்டு வந்துடும், சாவடிச்சிடுவான், எதுக்கும் தயங்க மாட்டானு. அவனுங்க 2 பேரும் தான் அவனுங்க ரொம்ப வெள்ளையாகிறவங்க. சத்தியமா சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க. இதோட வாய்ப்பே கிடையாது. இன்னும் 10-15 நாள்ல என் மூஞ்சில இந்த குல்ஃபா, இந்த தொண்டை சதை எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் அழகு கியூட்னஸ் கொஞ்சம் ஆகிடும். ஸோ என்னை வந்து லவ் பண்ணுறேன் அது இதுன்னு டார்ச்சல் பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் வந்து இந்த துரோகம், மனைவிக்கு துரோகம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சேட்டிங் ஓகே, சேட்டிங் ஓகே, சேட்டிங் ஓகே, அது கம்பெனி தருவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம்.